அனாதையா இருக்க லெனின்ற பையனை கோயிலுக்கு வந்த ஒரு லேடி தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அவங்க பையன் வசந்தும் லெனினும் சின்ன வயசுல இருந்து உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இப்போ லெனின் வளர்ந்ததும் ஒரு பெரிய மனுஷன் பொண்ணு பாரதிய காதலிக்கிறான். சீட்டு கட்டுல பாரதி ஜெயிச்சதால தோத்தவன் அவளை பழி வாங்குறதுக்கு பஸ்ல அவளை கடத்திட்டு போய் தப்பா நடக்க பாப்பான். சரியான நேரத்துல லெனினும் வசந்தவங்க வந்து அவங்களை அடிச்சு போட்டு பாரதியை காப்பாத்த பாரதி அவங்க அப்பா தான் முதல் பொண்ணு வைத்தியக்கு வசந்த மாப்பிள்ளை கிட்ட வராரு. அவங்க அம்மாவதுக்கு ஒத்துக்கிட்டு ரெண்டு பேருக்கும் எங்கேஜ்மெண்ட் முடியுது. ஆனா வைத்தியக்கு வேற ஒருத்தர லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் வசந்த அம்மாக்கு தெரிய வர வேற ஒருத்தருடைய காதலி பையனுக்கு மனைவி ஆகவே கூடாதுன்னு அவ கதையும் அவன் லவ் பண்ணவன் கதையும் முடிச்சிருப்பாங்க. ஆனா அப்பாக்கு இதெல்லாம் தெரியாம வைத்தியக்கு ஓடி போய் குடும்பத்தையே வாங்கிட்டா. நான் என் ரெண்டாவது பொண்ணு பாரதிய வசந்த் கட்டித்தரன் வாக்கு கொடுத்துறேன். லெனினும் நண்பனுக்காக தன் காதலியை விட்டு கொடுத்துறான். ஆனா கல்யாணத்தப்போ பாரதியோ எனக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்ல வசந்த், நான் லெனினை தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட ஊர் முன்னாடி வசந்த் மனமே போயிடுது. இருந்தாலும் நீ லெனினே கட்டிக்கோ, நீ இவன் பெரிய மனசு பண்ணி ரெண்டு பேருமே சேர்த்து வைக்கிறான். இப்போ பெரியவங்க விருப்பத்தோட இவங்க மேரேஜும் முடியுது. கொஞ்ச நாள்லயே பாரதி பிரெக்னன்ட்டாவும் ஆவா. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட், வசந்த் நல்லவனே கிடையாது. லெனினுக்கு முன்னாடில இருந்து பாரதியை ஒன் சைடா காதலிச்சிட்டு இருப்பான். அவளை யாராச்சும் தொட்டா அவன் கதையை முடிக்கிற அளவுக்கு அவளை லவ் பண்ணிட்டு இருந்தான். வைதேகி வசந்த தான் ஒன் சைடா காதலிச்சிருப்பா. அக்கா இருக்கும் போது தங்கச்சி பாரதியை கட்டி தர மாட்டாங்கன்னு தான் வைதேகி அவன் தனியா வர சொல்லி அம்மா மூலியமா ஆளை வச்சு அவ கதையை முடிச்சிருப்பான். சந்தேகம் வரக்கூடாது சொல்லிட்டு தான் அவளை ஒன் சைடா லவ் பண்ண பையன் கதையும் சேர்த்து வச்சு முடிச்சு அவன் ஊரை விட்டு ஓடி போன மாதிரி ஃப்ரேம் பண்ணிருப்பான். நினைச்ச மாதிரி அவங்க அப்பா பாரதியை கட்டி தரேன்னு சொல்லி கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சுன்னு இவன் சந்தோஷமா இருக்கும் போது தான் பாரதி கணத்தை நிப்பாட்டிருப்பான். தான் ஆசைப்பட்ட பொண்ணு யாருக்குமே கிடைக்கூடாதுன்னு தான் இப்ப இவன் பாரதி கடத்தி வச்சுக்கிட்டு லெனின் கிட்ட மொத்த விஷயத்தையும் சொல்றான். நண்பனை எதிரியா நிக்கிறத ஹீரோவால தாங்கிக்கவும் முடியல. என் பாரதியை விட்டுறான்னு சொல்லிட்டு இவன் கெஞ்சுறான். நான் அவளை கொன்னுட்டேன்னு வசந்த் சொல்ல இவன் கோவத்துல கத்தியாலே அவனை குத்த போகும்போது டக்குன்னு வசந்த் தள்ளி போயிடா. அது பின்னாடி இருந்த பாரதி மேலே பொட்டா வாங்கி இறந்து போயிடுறான். இந்த குற்றத்துக்காக லெனினும் 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிருப்பான். அப்பாவை பொண்ணான வைதேகியை கொண்ட குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம வசந்த் அம்மாவே லெனினை வெளியே எடுத்து தன் பையன் கதையை முடிக்க சொல்லுவாங்க. சோ இவனும் வெளியே வந்து பாரதி சாவுக்கு காரணமா இருந்த மொத்த பேரையும் கொண்டுட்டு கடைசியா வசந்தோட கதையை முடிச்சிடறான்.